சார், இந்த கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஒரு கோரிக்கை வருகிறது. பலர் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு திமுக எந்த பதிலையும் நேரடியாக சொல்லாமல், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்துவது, சார் சொன்னது போல நாடாளுமன்ற கொறடாவாக இருக்கக்கூடியவரை சில்லறப்பையன்னு சொல்லி விமர்சிக்கிறது, இதையெல்லாம் இணையதளம் வழியாக திமுக ஐடிவிங் மூலமா செய்கிறதா இல்லை அவங்களா தானா செய்கிறாங்களா? அதெல்லாம் சார் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் முதல்ல திமுகவுக்கு இல்லை. செய்கிறீங்களே. எந்த ஐடி விங்கிலன்னா எந்த ஐடியிலேருந்து வந்ததுன்னு சொல்லுங்கள், அதில் இது யார் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி விவாதம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஃபேக் ஐடியிலே எதையாவது ஒன்று போடுறதுல நான் உட்காந்து பதில் சொல்ல முடியாது. முதல்ல கூட்டணியை பற்றி முடிவு வந்து தலைவர் தான் எடுக்க போகிறாரு, தலைமை தான் எடுக்க போகுது. யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றது தேர்தல் வந்தால் எல்லாரும் கேட்குறது நார்மலில் ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதை விவாதம் பண்ணுறதும் தலைமை முடிவு பண்ணிங்க. ரெண்டு தலைமையும் நடுப்புல வேறு யார் பேசுறதுக்கெல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. உங்களுடைய தலைவர் சொன்னார், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு நம்மளை ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம், அதனால் அவங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலாம், அந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றி அந்த பிரிவினை சூழ்ச்சியில போய் நீங்க சிக்கிறாதீங்க அப்படின்ட்டு அவர் எங்களுக்கு சொல்லிட்டு போல, உங்களை மாதிரி ஆளுக்கு தான் சொல்லிட்டு போனார். சரியாதான சொல்லியிருக்காரு. சரியாதான சொல்லியிருக்காரு. அதுல என்ன தப்பா சொன்னாரு? கரெக்ட் தான். ஒரு தலைமை ஒரு தலைவர் என்ன பேசணுமோ அது கரெக்டா பேசுறாரு. ஓகே, இங்க ராகுல் காந்தி அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பேசினாரா? இல்ல மாநில தலைவர் ஏதாவது அந்த மாதிரி பேசினாரா? இல்லையே, பேசல. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்துக்கு நீங்க பதில் சொல்ல முடிவு பண்ணிட்டா, சுப்பிரமணிய சாமி சொல்ற கருத்தெல்லாம் பிஜேபி கருத்தா ஏத்துக்கிறீங்களா? இல்ல யஷ்வந்த் சிங்கான்னு ஒருத்தர் இருந்தா அவர் பேசின கருத்தெல்லாம் ஏத்துக்கிறீங்களா பிஜேபி கருத்தா? ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து பேசுவாங்க சார். ஒவ்வொரு கருத்துக்கு இங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு கூட்டணின்றது வந்து மக்கள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. புரியுது. தேர்தலுக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்படல. 2017 காவேரி பிரச்சனைக்காக தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் வந்தது. 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, தொடர்ச்சியாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், எல்லா இடைத்தேர்தலையும் தொடர்ச்சியா 10 வெற்றி 14 வெற்றி நாங்கள் பெற்றிருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை இருக்கு. தேர்தல் வந்தா கொள்கை இல்லைன்னு பேசுற கட்சி நாங்க இல்லை. அதிமுக கூட்டணி கொள்கை இல்லாததா? கொள்கை இல்லைன்னு நிதர்சனமான உண்மை. இப்ப கொள்கையோட பேசியிருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, கூட்டணி தர்மத்திற்காக நான் சிஐஏ ஆதரிச்சேன், என்ஆர்சி ஆதரிச்சேன், என்பிஆர் ஆதரிச்சேன், வேளாண் சட்டத்தை ஆதரிச்சேன், முத்தலாக் ஆதரிச்சேன், ஆர்டிகல் 370 ஆதரிச்சேன், மாநில உரிமையை பறிக்கக்கூடிய டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்தை ஆதரிச்சேன், இப்படின்லாம் சொன்னது நாங்க இல்லை, எடப்பாடி பழனிசாமி. நாங்க கூட்டணி வச்சோம். பொது சிவில் சட்டத்தை பேசக்கூடாது, ராமர் கோயில பேசக்கூடாது, ஆர்டிகல் 370 பேசக்கூடாதுன்றதுக்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கணும். நீங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களான்னு பார்த்தா இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார், இந்த அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்றோம், ஒரு தோல்வி ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி சேர்ந்தா என்ன, சேரலினா எங்களுக்கு என்ன, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தயாராகவும் இல்லை. எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். இந்த மண்ணை யார் காப்பாற்றணும், இந்த மண்ணுக்கான பிரச்சனை என்ன, இந்த மாநிலத்துக்கான உரிமை எங்கே இருக்கு, இந்த மாநிலத்தின் உரிமையை யார் பேசுவா, இந்த மொழிக்கான உரிமையை யார் பேசுவா அப்படின்றத இந்த தேர்தலை முடிவு பண்ண. கரெக்ட். ஆனால் இந்த சண்டையை நாங்கள் 25 பேர் மட்டும் போட விரும்பல, நாங்கள் கூடுதலாக இன்னொரு 5 பேர் சேர்த்தி, இல்லை ஒரு 10 பேர் சேர்த்தி 35 பேராக நாங்கள் சண்டை போட விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே மாறப்போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த மாநிலத்தை யார் காப்பாற்ற போகிறா, இந்த மாநிலத்தோட உரிமையை யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது கொள்கை கூட்டணின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த கொள்கை கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள், நாங்கள் இன்னைக்கு ஒரு 18 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். போன தடவை நீங்கள் எங்களுக்கு ஒரு 25 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை எங்களுக்கு 16 கொடுத்தது போல 41 சீட்டு கொடுங்க, நாங்களும் வந்து ஒரு 10 பேர் கூடுதலாகி ஒரு 25 பேரா வந்து அசம்பிளியில் நின்று சண்டை போடுவோம் அப்படிங்கறதெல்லாம் இங்க கோரிக்கையா வரும். கரெக்டா கேட்டிருக்கனா? முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. தெரிஞ்சுங்க சார், காய்ச்ச மரத்துல கல்லடி படும் முதல் விஷயம். ரெண்டாவது, இது பதில் இல்லையே, பதில் முடிக்கவே இல்லையா, ஓப்பனிங்ல முடிக்கணும் அப்படியே. ரெண்டாவது, மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல. இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்படும் போது எல்லா மாநிலத்திலும் என்ன மாதிரியான இந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் இங்க என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். 2014 முதல்ல பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது திமுக தான் அறிவிச்சு, ராகுல் காந்தி அவர்களை யாரும் மறுக்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க இன்னொரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும். 19
அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பேசுறது இந்த கூட்டணிக்கும் எங்களுக்குள்ள நீங்க சொல்றீங்களா 25 சீட்டு 35 சீட்டுன்னு, இது வந்து அரவிந்தாக்ஷனோட ஆசையா இல்ல வெளியில இருக்கிற வேற ஒரு சிலரோட ஆசையான்றது வந்து காலம் நிச்சயமா முடிவு பண்ணும். ரொம்ப நாள்லாம் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க, இதை எப்படி நாங்க முடிக்கிறோன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது, வெளியில சிலர் பேசுறாங்கல்ல அவங்களோட ஆசை என்னன்னு தெரியாது. ஆனா தலைவர்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம்னு ஒன்று இருக்கு. கூட்டணியும் முக்கியம், மாநில உரிமையும் முக்கியம், சுயமரியாதையும் முக்கியன்றது தான் எல்லாருடைய கருத்துமே. அந்த கருத்தோட முடிவில் தான் ஒரு கூட்டணி உருவாகும். நீங்க நான் சொன்னல இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி இல்ல என்டிஏ கூட்டணி கொள்கை சார்ந்து இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. கொள்கை சார்ந்து இல்லைன்னு ஒரு காரணம் சொன்னேன். இந்த கொள்கை சார்ந்து இல்லாதனால தான் அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு 20% கீழே போய் நிக்குது, அந்த கட்சியோட ஓட்டு சதவீதம். சரிங்களா? அவங்க அந்த கூட்டணியில என்டிஏ ஏதோ ஒன்று சொன்னீங்க, அந்த கூட்டணி வந்து ஏதோ ஒரு 18% இது உங்களுக்கு என்டிஏனா கூட தெரியாது, என்டிஏன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. அதான் நான் சொல்றேன், நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா நீங்க அது காரணம் ரீசன் சொல்லிடுறேன். இந்த என்டிஏல தான் வந்து யார் இருந்தாங்கன்னா ஓபிஎஸ் இருந்தார். சரி. இந்த என்டிஏல தான் ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக இது பாமக இருந்தது. சரி. இந்த என்டிஏக்குள்ளதான் வந்து அதிமுக கூட்டணியில தேமுதிக இருந்தது. சரி. அதுக்குள்ளதான் கிருஷ்ணசாமி இருந்தாரு. இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்படி இந்த தேர்தலை சந்திச்ச அதிமுக 7 தொகுதியில டெபாசிட் எழுந்திருக்கு, 11 தொகுதியில 3வது இடம், ஒரு தொகுதியில 4வது இடம். இந்த 2 கூட்டணியுமே சேர்ந்தா கூட 41.33% தான் வருது அந்த கணக்கு பிரகாரமே. ஓகே. அந்த தேர்தலையே தமிழ்நாடு மக்கள் 221 சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி தான் முன்னிலை இருந்தது. அதை வச்சுதான் மக்கள் முதல்வர் சொன்னாரு, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்ன காரணம் மக்கள் சொன்ன வார்த்தையை, நாங்களா உருவாக்கப்பட்ட வார்த்தை இல்லை. ஆனா உங்களுடைய கூட்டணி திரும்பவும் சொல்றேன், நீங்க இதே கூட்டணியோட வாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்களும் இந்த கூட்டணியை வரவேற்கிறோம். அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்கன்றதே உணராம தேர்தல் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கீங்க. சார், ஒரு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியும் வரை கொஞ்சம் எல்லாரும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, பெரிதாக ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு உங்களுடைய தலைவர் சொல்லி சென்று இருப்பதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா நான் முடிச்சேன், அதுக்கான பதில் நான் முதல்ல நீங்க சொல்லல, அதனாலதான் திரும்பவும் கேட்கிறேன். நான் தலைமை பண்போட ஒரு தலைவரா சரியா சொல்லியிருக்காரு, நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன். சரி, சரிங்களா? 10ஓட 11 இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்குதான் சுப்பிரமணிய சாமி நான் உதாரணமா சொன்னேன், யஸ்வந்த் நான் உதாரணம் சொன்னேன், மோகன் பகவத்தே சில நேரத்துல பிஜேபி பத்தி பேசுறதெல்லாம் நம்ம திரும்ப போட்டு பேச ஆரம்பிச்சோம்னா அது சரியா வராதுன்னு நான் தெளிவா சொன்னேன். அக்னி அமைதியா தானே இருந்தேன், ஏன் பதற ஆரம்பிக்கவே இல்லை. மக்களுடைய கருத்தை பத்தி சகோதரர் சொன்னாரு. மக்களுடைய கருத்து என்னன்னா அதுதான் திரும்பவும் சொல்றேன், தொடர் வெற்றின்றது நீங்க சொல்ற மாதிரி இடைப்பட்ட இடைத்தேர்தலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நான் சொல்லல, தொடர்ச்சியா 2 நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி. சரி. ஒரு சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி ஆட்சி. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மக்களுக்கு வெளியில நீங்க நிக்கிறீங்க நாங்க சொல்றோம். 2வது சகோதரர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்க ஆன்டி இன்கம்பன்சி டயலாக் சொன்னாரு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறதுனால தானே சார் தொடர் வெற்றிக்கு வருதுன்னு நான் சொல்றேன். ஓட்டு சதவீதம் ஏறுதா இல்லையா? இதே மோடி அவர்கள் தேர்தல்ல 400 ஜெயிப்பன்னு சொன்னாரு, அவர் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சியில் இருக்காரு. நாங்க தொடர்ச்சியா 100% வெற்றி, 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தல்ல. இதுதான மக்கள் கருத்தா சொல்லியிருக்காங்க, மக்கள் சொன்னதானே நாங்க சொல்றோம், திரும்ப சொல்றோம். நீங்க கருத்து கணிப்புக்குள்ளேயே நாங்க வரவே இல்லையே. சரி, அந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர்கள் யாருமே பெருசா அதே ஸ்டாண்ட்ல வந்து 2024 அடைந்த அதே வெற்றியை 2026 அடைய போகிறோம் அப்படின்ட்டு நீங்க உறுதியாக நம்புறீங்கல்ல? இடைப்பட்ட ஒரு 24 மாசம் இருக்குது இல்ல, இந்த 24 மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் வச்சாங்கன்னா அது எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க பிரச்சனைன்னு சொல்ற சகோதரர் சார்ல இப்போ ஒரு சட்ட ஒழுங்கு சகோதரர் சொன்னார், அந்த சட்ட ஒழுங்குன்றது ஒரு தனி மனித தவறையும் ஒரு அரசாங்கத்துடைய தவறையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒரு அரசாங்கத்துடைய தவறுன்றது மணிப்பூர் கலவரம், ஒரு அரசாங்கத்துடைய தவறுன்றது குஜராத் கலவரம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் இங்க ஒரு தனி மனிதன் யாரோ ஒருத்தர் ஒரு தவறு பண்றதுக்கோ அந்த ஒரு தப்ப எவ்வளவு வேகமா ஒரு அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுது, எப்படி நடவடிக்கை எடுக்குதுன்றது நீங்க பிரிச்சு பார்க்கணும். உங்க ஆட்சியிலே சொல்லணும்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட முதலமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னாரு, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்படி இங்க யாருமே பொறுப்பு இல்லாம பேசலையே, அமைச்சரோ அதிகாரிகளோ முதலமைச்சர் அந்த மாதிரி பேசிருப்பாங்களா? அந்த அதிகாரி நிர்வாகம்
அதிமுக நிர்வாக ரீதியா 17 அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அக்னி ஒரு நிமிஷம் அக்னி. தூத்துக்குடி அக்னி, ஒரு நிமிஷம் அக்னி. அருணாச்சலதீசன் ஆணையம் கொடுத்ததுல இந்த பாருங்க, 17 அதிகாரிக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரிக்கு அக்னிக்கு பதவி வந்துருச்சு. திமுக உண்மை வெளியே வரணும், அக்னிக்கு பதவி இதுதான் வந்துருச்சு. திமுக. நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன். NDA பதட்டம். NDA ன்னு ஒரு உங்களுக்கு கூட்டணி ஆட்சி போவதுக்கு பதட்டம். சார், NDA ன்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தேன்னு சொன்னாங்கல்ல சார், ஒரே ஒரு பழத்துக்கு தான் சார் திருவிளையாடலுடைய புராண கதையை சரி இன்னைக்கு ஒரு பழத்தை வச்சுட்டு அப்பாவும் பிள்ளை சத்தம் போட்டுக்கிறாங்க. நல்லது. அந்த பழம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி. அதனால அது ஒரு கருத்துன்னு பேச வேண்டாம். முடிக்கிறேன். இன்னொரு ஒரே விஷயம் தான் சார், லாஸ்டா Please, சொல்றேன். முடிக்கிறேன். இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க சொல்றாங்கல்ல சார், டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்க அதுக்கு விளக்கம் தரீங்களா? இல்ல, நான் சொல்றது கேளுங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இவங்க சொல்லி ஏமாத்துறாங்களே தவிர சரி. தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சியை கூட இவங்களால எங்கேயும் உதாரணமா சொல்ல முடியாது. பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, சரி. சுகாதார உட்கட்டமைப்பா இருந்தாலும் சரி, தூய்மை எந்த விதமான பணியாளர் வேலையா இருந்தாலும் சரி, சரி. அத வளர்ச்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்குங்களா? உயர்கல்வியில இருந்து வேலைக்கு பெண்கள்ல இருந்து ஆசிரியர்களை அடிச்சு ஓட விட்டதுல இருந்து எல்லாத்துலயுமே நாங்க கொடுத்திருக்க வளர்ச்சி வேற எந்த மாநிலமும் கொடுக்கல. Okay. டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது ஒரு டபா இன்ஜின் சர்க்கார். ரொம்ப நன்றி.